கடைசி நேரத்துல ஒரு வழியா அவனுக்கும் நிவேதாக்கும் கல்யாணம் ஆகும் போது ஹாலம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அண்ட் விஜய் சித்து ஸ்டேஜ்லேயே அர்ஷத் கானுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக பார்த்திங்கன்னா அர்ஷத்காக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அண்ட் அந்த ஸ்டோரியில் அவளோட ஸ்லிப்பர் கீழேயும் அண்ட் அந்த ஸ்லிப்பருக்கு மேலே ஒரு பொண்ணோட ஸ்லிப்பரையும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. அண்டு இந்த விஷயம் பார்க்கும்போதே கூடிய சீக்கிரமே நல்ல நியூஸ் வரப்போகுது அப்படின்னும் அண்டு விஜய் சித்து சொன்னது உண்மை தான், கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும் அர்ஷத் கானே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பல அர்ஷத் கான் ஃபேன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னும் தோணுது. இந்த சொல்லு வாங்குறதுக்காக ஒருத்தன் வர வேண்டியது அவன் வரல. கடைசி நேரத்துல ஒரு வழியா அவனுக்கும் நிவேதாக்கும் கல்யாணம் ஆகும் போது ஆனா அவன் லவ் பண்ண நிவேதா இல்ல, இது வேற நிவேதா. ஆமா, அந்த நிவேதாவோட புருஷனுக்கு தெரியாது. ஆமா, அதுக்குள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கும். பல போராட்டம். ஆனா வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணேன். என்ன அவசரப்பட்டு கமிட் ஆயிட்டேன். ஆமா, அடுத்த ஜென்மனோட இருந்துச்சுன்னா இஜிஎஸ் பிள்ளைல தான் பொண்ணு எடுக்கலான் இருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சூப்பர். இப்போ காலேஜ்னாலே ஜென்ரலா நிறைய வைப் இருக்கும். நாங்க படிக்கும் போது இவ்வளவு ஆம்பியன்ஸோ